ப்ரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம குட்டி ஆராதனையில் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு இது வந்து பாட்டு. ஓகே, கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஜீவன் என்னில் உள்ள காலம் வரையில் நன்மை கிருபை தொடரும். ஜீவன் என்னில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துடலாம். அதாவது நம்ம ஆதியாகமத்தில் ஃபஸ்ட்டு 7 days கர்த்தர் என்ன பண்ணார், தேவன் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா மனுஷனை படைச்சார், மனுஷியை படைச்சாருன்னு பார்த்தோம். புருஷனானவன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான்னு சொல்லி பார்த்தோம். அவங்க வந்து ஆடை இல்லாமல் இருந்தாங்க. அந்த ஆதாமும் ஏவாளும் ஆடை இல்லாமல் இருந்தாங்க. கர்த்தர், அதாவது தேவன் க்ரியேட் பண்ண எல்லா க்ரியேச்சர்ஸ்லேயும் ரொம்ப தந்திரமான க்ரியேச்சர் என்ன அப்படின்னா பாம்பு, அந்த சர்ப்பம். அந்த சர்ப்பம் என்ன பண்ணுச்சுன்னா இந்த ஏவாளை இன்டியூஸ் பண்ணுச்சு. ஏவாள் கிட்ட போய் தேவன் வந்து இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் ஆல்ரெடி. இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சாப்பிட்டேன்னா உனக்கு நன்மை தீமை அறிகிற அறிவு வந்துடும், நீ அவரை விட பெருசாகிடுவ, உனக்கு நிறைய பவர் வந்துடும், அந்த மாதிரி சொன்னதுனால இந்த அம்மா என்ன பண்ணும், ஏவாள் அம்மா என்ன பண்ணுன்னா, ஓ அப்படியா, அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ஓ இதனால தான் அவர் சொல்லியிருக்காரான்னு சொல்லிட்டு தானும் சாப்பிட்டு ஆதாமுக்கும் கொடுத்துரும். கொடுத்த அடுத்த செகண்டே அவங்களுக்கு நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சங்கிறதுனால அவங்க வந்து ஆடை இல்லாமல் இருக்காங்கன்னு தெரிஞ்சு உடனே என்ன பண்ணிப்பாங்க, அந்த அத்திமர செடியில் போய் ட்ரெஸ்ஸு அவங்களே அந்த தச்சு போட்டுப்பாங்க. அப்போ காலையில் கர்த்தர் வந்து அந்த குளிர்ந்த நேரத்தில் ரவுண்ட்ஸ் வரும்போது ஆதாம்னு கூப்பிடும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, பின்னாடி போய் ஒழிஞ்சிப்பாங்க. விருட்சத்தின் அந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு, நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கோன்னதும், நீ ட்ரெஸ் இல்லாமல் இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னா, நீ அப்போ இந்த நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த பழத்தை நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி ஸ்டோரியை முடிச்சுப்போம். நாளைக்கு கர்த்தர் என்ன சொன்னார், எப்படி ரியாக்ட் பண்ணார் இவங்க பண்ண தப்புக்கு, மற்றதை நாளைக்கு பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி ப்ரேயரோடு முடிச்சிடலாம். அன்பின் பிதாவே, தகப்பனே, ஜீவனுள்ள தேவனே, கிருபையுள்ள தேவனே, நன்றி, ஸ்தோத்திரம் 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 அப்பா. இன்றைக்கி என்னவோ தெரியல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்காக ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி கடவுள் என்கிட்ட சொன்னதுனால இன்றைக்கி என் ஃப்ரெண்டுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். அவளுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் வந்து கல்யாணத்துக்காக வெயிட்டிங்கில் இருக்கா. ஸோ அவளுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன். கர்த்தாவே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இன்றைக்கி ஆதி ஆகமத்திலே அப்படி வந்துச்சு, அந்த வசனம் வந்ததுனால எனக்கு அவள் ஞாபகம் வந்துச்சு. தேவன் வந்து மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஸோ அவள் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல நீங்களே சொன்னதுனால கர்த்தாவே, ஏற்ற வேளையில் ஏற்ற நேரத்தில் அவளுக்கு ஒரு துணையை நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. அவள் விருப்பப்பட்டபடி உமக்கு சித்தமாக இருந்தால் அவள் விருப்பப்பட்டபடியே அவளுக்கு ஒரு துணையை கொடுத்த கிருபைக்காக நன்றி. இல்லை உண்மை சித்தத்தின்படி நீங்கள் அவளுக்கு ஏற்படுத்தின துணையாக ஏற்ற வேளையில் அவள் கண்களில் காமிச்ச கிருபைக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, அவளும் அவள் வீட்டாரும் கர்த்தரையே சேவிக்க கடவார்கள். கர்த்தாவே, அவளோட கர்ப்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிக்க, அவள் விருப்பப்பட்டபடி அவள் ட்ரிப்ளெட்ஸ்
ட்ரிப்ளெட்ஸ் குழந்தைங்க வேணும்னு சொல்லி கேட்டிருக்கான். ஆயினும் கர்த்தாவே உம்மை சித்தத்தின்படி நடக்கணும்னு அவள் ரொம்ப தீவிரமாக விசுவாசமாக இருக்கா கர்த்தாவே. அவளை முழுசாக உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவள் இருதயத்தில் சமாதானத்தை கொடுங்க கர்த்தாவே. கர்த்தாவே நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது, நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே. அவள் இருதயத்தில் சமாதானத்தை வைக்கிறேங்க கர்த்தாவே. சமாதானம் நாங்கள் உலக பிரகாரமாக இல்லாமல் நீர் கொடுக்குற சமாதானம் அவளுக்கு எல்லா பிரச்சனையில இருந்தும் ஒரு பெரிய சொல்யூஷனாக இருக்கட்டும் கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். துதியும் கனமும் மகிமையும் இன்றைக்கும் என்றைக்கும் உமக்கே செலுத்துகிறோம். ஆமீன். ஒரு சின்ன விஷயம், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ்ஸ்னு யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுவேன். பட் கேட்குறவங்க, வீடியோ கேட்குறவங்க, இதை கேட்குறவங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு, உங்களுக்கு சொல்லலான்னு தோணுச்சு அப்படின்னா என்கிட்ட வேணால் கமெண்ட்ஸில் அனுப்புங்க. நான் அந்த விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு சந்திப்போம்.